So hey guys, welcome back to channel, welcome back to another video of ridewithkali. தமிழ்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம டிப் ஆஃப் தி வீக் பத்தி பார்க்க போறோம். and பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, bro வந்து சஸ்பென்ஷன் எப்படி bro அட்ஜஸ்ட் பண்றது? என்னோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு bro, அது எப்படி bro சாஃப்ட்டா மாத்தலாம் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. சோ இத பத்தி நான் வந்து ரீசன்ட்டா வந்து ஒரு R&D பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து எப்படி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு. பட் இந்த டிப் ஆஃப் தி வீக்ல வந்து ஒரு சின்னதா வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி மெயினா இந்த டாபிக் வந்து ஹார்ட் சஸ்பென்ஷன், சாஃப்ட் சஸ்பென்ஷன் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நம்ம ஹிமாலயில் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் கிளாஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மற்ற எந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து இந்த ஸ்விங் ஆர்மில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை மோஸ்ட்லி மோனோ சஸ்பென்ஷன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்விங் ஆர்மில் கனெக்ட் ஆகிருக்கும். பட் இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ராட் கொடுத்து இந்த மாதிரி கேண்டில்வேர் சிஸ்டமில் கொடுத்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கேண்டில்வேர் சிஸ்டம் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரீமியம் கிளாஸ் வண்டிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைம் டைகராக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்ரிக்கா ட்வின் இருக்கும், இந்த மாதிரி ப்ரீமியம் கிளாஸ் வண்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுப்பாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக. பட் நம்ம ஹிமாலயில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ப்ரீலோட் சஸ்பென்ஷன், அதாவது ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரூஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள கேமரா வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரூஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சஸ்பென்ஷன் அது மாதிரி 5 லெவல் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் தான். ஸோ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தெரியும், லெவல்ஸ்லாம் தெரியும் பாருங்க. நான் முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ போடுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு குரூவாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அட்ஜஸ்டர் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி போக பார்த்தீங்கன்னா மேலே போக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த பக்கம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குரூப் இருக்கும். நான் அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த இடத்துல வந்து லைட் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து குரூவாக இருக்குது. நான் முடிஞ்ச அப்போ ஃபோனில் காமிக்கிறேன் பாருங்க. அது ஏன்னா இங்கே இருட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியல. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெளிவாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூவ் இருக்குது பாருங்க, ஒவ்வொரு கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கோடு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லெவல் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இப்படி போக 5 லெவல் அட்ஜஸ்டபிள் வரும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து ஹையஸ்ட் லெவல் தான் வச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து ஹைட் வந்து ரொம்ப இடிக்குன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப், அதாவது கிட்டத்தட்ட வந்து 5th லெவல் ஸ்டேஜில் தான் வச்சிருக்கேன் என்னோட சஸ்பென்ஷனை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாக் வைஸாக சுற்றலாம், ஆன்டி கிளாக் சுற்றலாம். பட் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் இது கிளாக் வைஸ் தான் இருக்கும். இப்போ நான் வந்து கிளாக் வைஸாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ இதை குறைக்கணும், நீங்கள் இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சி கிளாம்ப் சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டர் இருந்து ஒரு கிளாம்ப் நான் சைடில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். பட் அது நம்ம கிட்ட இல்லாதனால நான் என்ன பண்ணேன்னா, லாங் ஸ்க்ரூ டிரைவர், அதாவது பெரிய லாங் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இதை வந்து தட்டுவேன். ஸோ இதை தட்டையில் என்ன இது வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகி ஒரு லெவல் வரும். பட் ஜென்ரல் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் ஸ்க்ரூ டிரைவர் தட்டினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரூ டிரைவரோட வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்குமே, அதை வந்து ஒரு துணியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு தட்டுங்க. பிகாஸ் அப்படி தட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி லாங் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டி இது வந்து லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இந்த இங்கே உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், நான் இதை வந்து முடிஞ்ச ஒரு சார்ட் மாதிரி ஏதாவது போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இப்படி ஏறும், இப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு லெவலும். ஸோ இது வந்து இப்போ நான் 5th லெவல் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு லெவலும் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு எப்படி சஸ்பென்ஷன் ஸ்மூத்தாக தெரியுதோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 லெவல் இருக்கும். ஸோ அந்த 2 லெவலுக்கு அப்புறம் வைங்க. பிகாஸ் 2 லெவல் வச்சிங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப தட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப வந்து இது அந்த, அதாவது நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பிளேன் இருக்கும்போது இந்த டயர் வந்து இதில் வந்து தட்டும். ஸோ 2 லெவலில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நம்ம வந்து ஏதோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு டிஆர் வீடியோ வந்து இது உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராமில் ப்ரோ எப்படி பண்ண சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வீடியோ எடுத்து போகிறது பதிலாக நான் வந்து காமனாக வீடியோ எடுத்து போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து காமனாக எடுத்து போட்டேன். ஸோ மறக்காம வந்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் டவுன் பண்ணி கேட்கலாம், இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோவில் மெசேஜ் பண்ண கமெண்ட் டவுன் பண்ண கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து சூன் வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ண போறோம். அண்ட் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் தான். So that's it. Thank you for making part of the day. I'll see you soon. Let's take care and do what you my friends. Just work and try and repeat guys. Bye bye.